வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது வேலூர் சத்வாச்சாரி பகுதியில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகாமையில் சென்ட்ரல் நகர் என்ற பகுதி உள்ளன. இந்த பகுதியில் பார்த்தோம்னால் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் அமைந்துள்ளன. இந்த வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குவதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகாமையில் பார்த்தோம்னால் மின்கம்பம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மின்கம்பமானது கடந்த 6 மாதங்களாக எப்போது வேண்டுமானாலும் சாயும் நிலையில் உள்ளதாகவும், மேலும் இது குறித்து மின்சார ஊழியர்களிடம் நாங்கள் தகவல் கொடுத்தும் தற்போது வரை அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை என அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் இந்த மின்கம்பம் தற்போது சாயும் நிலையில் இருப்பதால் அதை தற்காலிகமாக சரி செய்யும் நிலையில் ஒரு கயிறு மூலமாக அந்த மின்கம்பத்தை கட்டி அந்த கயிறை கொண்டு சென்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வளாகத்தில் உள்ள மரத்தில் கட்டியிருக்கின்றனர். இந்த சம்பவமானது அந்த பகுதி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஏனென்றால் மின்கம்பம் மின்சாரம் என்பது ஒரு உயிர் பலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த நிலையில் அந்த மின்கம்பம் கீழே சாயக்கூடிய நிலையில் இருக்கும் மின்கம்பத்தை ஒரு அலட்சியமாக கயிறு மூலமாக மரத்தில் கட்டியிருப்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக அந்த பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தற்போது இருக்கக்கூடிய காலகட்டமானது அதிக காற்று அடிக்கக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் மழையும் அதிகமாக பெய்யும். இந்த நிலையில் இந்த மின்கம்பமானது சாய்ந்தால் அதிக அளவு பாதிப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உயிர் சேதமும் ஏற்படக்கூடிய நிலை இருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மின்சாரம் என்பது பொதுமக்களின் அத்தியாவசிய தேவையில் ஒன்று, மிக முக்கியமான ஒன்று. இந்த மின்சார கம்பமானது இருக்கக்கூடிய இந்த நிலையை சரி செய்ய ஒரு நாள் மட்டுமே போதுமானது. ஆனால் இதை சரி செய்யாமல் தொடர்ந்து மின்சார ஊழியர்கள் அலட்சியம் காட்டுவது ஏன் என்று தெரியவில்லை. இந்த மின்சார கம்பம் மட்டும் இல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய மற்றொரு மின்கம்பமும் கீழே சாயக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. அதை கம்பியின் மூலமாக கட்டி வைத்திருக்கின்றனர். இந்த அலட்சிய போக்கை நீக்கி உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் பள்ளியும் தற்போது துவங்க இருக்கக்கூடிய நிலையில் பள்ளி மாணவர்களும் இந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய நிலை இருக்கும். ஆகவே உடனடியாக அது சரி செய்து தர வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். ராஜேஸ்வரி.